வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனுக்குடன் எப்போவுமே வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 35 அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி அந்த ஒரு வென்யூவில் தான் நடக்குது. சரிங்களா? நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. இதோட ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. வாங்க கொஞ்சம் லெவலை செக் பண்ணிவிட்டு டீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம டிசியோட லெவல் பார்த்துடலாம். பிருத்வி ஷா, டேவிட் வார்னர் எல்லாம் சுமித் குமார். சரிங்களா? அந்த ரெண்டில் ஏதோ ஒரு பிளேயர் உள்ள இருப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஜாக் பிரசர் மெக்கூர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், சாய் கோப், ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், இஜான் சர்மா, முகேஷ் குமார், கலீல் அகமது. இம்பேக்டை வந்து அபிஷேக் பொருளை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட லெவல் பார்த்துடலாம். டிரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஏடன் மார்க்ரம், கண்ட்ரி கிளாசன், அப்துல் ஸ்மாஸ், நிதிஷ் ரெட்டி, சுபாஷ் அகமது, பெட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தவ் உனத்கட், டி நடராஜன். இம்பேக்டை வந்து மயங்க் மார்க்கண்டே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல இம்பேக்டை க்ரியேட் பண்ணாருங்க. போன மேட்ச் ஆர்சிபி கூட ஒரு 2 விக்கெட் எடுத்து உள்ளே வந்தார். ஓகே, இவர் தான் மேக்ஸிமம் ஒரு நல்ல பிளேயர் வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள தவிர வேறு பிளேயரை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த டீமு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இம்பேக்டாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மயங்க் மார்க்கண்டேனே எடுத்துருங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் ரிஸ்க் எடுத்து வேறு பிளேயர் வைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு போன மேட்ச் நல்லா க்ரியேட் பண்ணிட்டார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேயரை இவர் தான் இம்பேக்டாக எடுக்க வைப்பாங்க. சரிங்களா? அதை தாண்டி தான் நீங்கள் உம்ரான் மாலிக் அவங்களாம் யூஸே பண்ணல. சரிங்களா? ஒரு மேட்ச் வந்து இம்பேக்டாக நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டே இருங்க. சிஎஸ்கேன்னா டுபே, ஜிடினா உங்களுக்கு சாய் சுதர்சன், இப்படி இம்பேக்டில் வர்ற பிளேயரை கண்டிப்பாக அவங்களையும் எடுத்துருங்க. சரிங்களா? இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு டீம் எடுத்துக்கலாம். 35வது மேட்ச் உங்களுக்கு டெல்லியில் நடக்குது. 20ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 190 அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு 6, பேட்டிங் செகண்ட் 21 வின் பண்ணியிருக்காங்க. இந்த அருண்ஜேட்லி ஸ்டேடியம் வந்து ஒரு நல்ல சேசிங் ட்ராக்காக இருக்குது. ஹெட்டுக்கட்டை பொறுத்த வரைக்கும் 23 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. டிசி 11, எஸ்ஆர்ஹெச் 12 வின் பண்ணியிருக்காங்க. ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் 21 மேட்ச்சுக்கு 126 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 72, செகண்டு 54. ரைட் ஃபேஸர் வந்து 99, லெஃப்ட் 27. ஓகே, ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 95 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 46, செகண்டு 49. டிசி இந்த வென்யூவில் 79-35 அப்படிங்கிற ஒரு வின்னிங் வச்சுருக்காங்க. சரிங்களா? எஸ்ஆர்ஹெச் 11-7ங்கிறது ஓரளவு டீசெண்டான வின்னிங் பெர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹைப்புக்கு ஃபுல்லாக எடுத்துருங்க. கிளாசன், பண்டு, டிரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஸ்டப்ஸும் ஹைப்புக்கு வந்துட்டார். ஆல்மோஸ்ட் இப்போ 73 தாண்டிடுவார். இவரை பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? 73 தாண்டிட்டார்னு எடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. டீம் வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவரை செக் பண்ணிக்கோங்க. மார்க்ரம், அக்ஷர் பட்டேல். ஏன் அப்படின்னா ஹைப்புக்கு இப்போ வந்து கரெக்டாக வருதுங்க. சரிங்களா? அதையும் நீங்கள் எப்போவுமே வாட்ச் பண்ணணும். பெட் கமின்ஸ் நீங்கள் நினைக்கலாங்க லோ பிக்கு எல்லாமே தான் உள்ளே சேர்ந்து வருதுங்க. லோ பிக்கு வர்றதையும் நம்ம எப்படின்னு ஒரு பேட்டர்னாக பிடிச்சிருக்கோம். சரிங்களா? அதையும் சொல்லிவிட்டோம். ஹைப்புக்கும் கரெக்டாக தான் வருது. சரிங்களா? இப்போ 7 இருக்காங்க. 7க்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் 4 எடுத்துருங்க. ஏன்னா இது ஒரு ட்ரெண்டாக வரும்போது நீங்கள் ஒரு 20 மேட்ச்சுக்கு லாஸ்ட் மேட்ச் 20 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 மேட்ச் கிட்ட கரெக்டாக வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அதனால் இந்த ஒரு ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இதை பண்ணும்போது தான் எல்லா விஷயம் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கரெக்டாக எல்லா பொசிஷனும் சேர்ந்து உங்களுக்கு டீம் உருவாகும். சரிங்களா? அதனால் எதுவுமே விட்டுறாதீங்க. ஓகே, இதில்ங்கும்போது ஒரு 4 பேர் எடுத்துக்கோங்க. இது எடுக்கணும்னா நம்ம வந்து அந்த டீமையும் செக் பண்ணிடலாம். எஸ்டர்டே டீமையும் பார்த்துடலாம். எஸ்டர்டேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹைப்புக்கு பார்த்தீங்கன்னா ராகுல், ஸ்டோயினிஸ், பத்திரனா 3, ஜடேஜா 4 பேர் வந்திருப்பாங்க. 6 பேர் வந்திருப்பாங்க. ரவீந்திராவோட கம்மியாக இருந்தார். டுபேவும் உங்களுக்கு கைக்கோடும் போயிட்டாங்க. 6ல் 2 அடி வாங்கிடுச்சு. சரிங்களா? 4 உள்ளே வந்துட்டு. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே கைப்பிக்கு எடுங்க. சரிங்களா? அது கூட எப்படி லோ பிக்கு வராங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ட்ரெண்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து நிறைய பேர் லோ பிக்கு எடுக்க சொல்லுவாங்க. இந்த பிக்கு இப்படி தான் வருங்கிறது தெரியாது. சரிங்களா? அந்த ட்ராக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா
50க்கு கீழே வந்து எத்தனை பேர் சொல்லியிருந்தோம்? ஒன்று 6 இல்லைனா 7ங்கிற ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம். இன்னொன்று 4 இல்லைனா 5 சொல்லியிருந்தோம். நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா 5 வந்திருக்கும். பார்த்துக்கிங்கன்னா 50% கீழே எத்தனை வந்ததுன்னு பார்த்துடலாம். டோனி 1, 2 ரஹானே, 3 மொயின் அலி, 4 குர்னால் பாண்டியா, 5 மோசிஸ் கான். 50% கீழே 5 பேர் வந்திருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 4 இல்லைனா 5 யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா 6, 7 இந்த 2 ஃபார்முலா தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. அதனால் உங்களை என்ன சொல்லியிருந்தோம்? 10 டீம் இதுக்கும் 10 டீம் அதுக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் வந்து நேற்று 2மே இந்த ஃபார்முலாவில் தான் போனேன். ஆனால் கொஞ்சம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் சொதப்பிட்டேன். மொயின் அலியை ரொம்ப நம்பிட்டேன். சரிங்களா? ஏன்னா ஒரு மேட்ச் வந்து கொஞ்சம் சிஎஸ்கே அவ்வளோ சீக்கிரம் இப்படி விட மாட்டாங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். மேட்ச் கீழே வரைக்கும் போகும்னு நினச்சேன். ஆனால் மேலே டாப் 3 மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதான் நம்ம எப்படி யோசிக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு முதல்ல நம்ம பார்ட் 2ல் ஒரு ரூல்ஸ் பாயிண்டில் போட்டிருப்பேன். ட்ராக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீம் கொடுத்துருக்கோம். நம்ம அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம் ட்ராக்கை யூஸ் பண்ண சொல்லி. ட்ராக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6-7 விக்கெட்டு போகும். அதுக்கப்புறம் சம்டைம் ஆல் அவுட் ஆகும், இல்லை 6-7 விக்கெட்டும் போகும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். சரிங்களா? 6-7 விக்கெட்னு வச்சுக்கோங்க. செகண்டில் வந்து டாப் 2-3க்குள்ளே மேட்சை முடிப்பாங்க. 2 விக்கெட் இல்லைனா 1 விக்கெட் விட்டு மேட்சை முடிக்கிற மாதிரி ஒரு ட்ராக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம முதல்ல இருக்குங்க. அந்த பாயிண்ட்லாம் நம்ம ரூல்ஸ்லேயே போட்டிருக்கோம் ட்ராக் யூஸ் பண்ண சொல்லி. அப்போ அந்த இதை யூஸ் பண்ணியிருந்தால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிருக்கலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் டாப் 3க்குள்ளே மேட்சை முடிக்கணும் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் கேப்டன் போட்டிருப்பீங்க. ஒன்று ராகுல் அடித்ததுனால போட்டிருக்கீங்க, ஓகே, ராகுலை போட்டிருப்பீங்க, டிகாக் போட்டிருப்பீங்க. பூரான் வந்து டாப் 3ல் வந்திருக்க மாட்டார், ஸ்டோனிஸ் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து பூரான் வந்து இயர்லேயே முன்னே இறங்கிட்டார், ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஓப்பனிங் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு டீம் கிளிக் ஆகும். சரிங்களா? அதனால் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் தான். அதை தாண்டி வந்து நேற்று இந்த மாதிரி வந்திருக்காங்க. ஹைப்புக்கு 2மே கேப்டன் வைஸ்டாக வந்துட்டாங்க. இது ரொம்ப நாள் கழித்து நடக்குங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச் 12 மேட்ச்சுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்ச் வந்தது. ஆனால் அதிகமாக அந்த மாதிரி வராது. சரிங்களா? ஹைப்புக்கு வரல. நேற்று என்னமோ இதாக வந்துருச்சு. சரிங்களா? நம்ம அந்த ஜாயின் பண்ணக்கூடிய விஷயத்தில் கூட இவர் இருந்திருக்காரு நேற்று. 60 to 65 கேட்டகரி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? 40 to 65 அதில் தான் டிகாக் இருந்திருந்தார். கொஞ்சம் ஒரு 10-20 ரன் அடிச்சிருந்தாருன்னா ஜடேஜா வராமல் இவர் வந்திருப்பார். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து எப்போவுமே ஹைப்பிக்கே போட்டுருங்க. நம்ம பேசுகிறது தான் ஹைப்பிக்கு தான் அதிகமாக வருது. ஹைப்புக்கு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுற விஷயம் தான் பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டீம் எடுத்துடலாம். இப்போது 7 இருக்குது. 7க்கு நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அந்த 50% நம்ம சொன்னோம் பார்த்தீங்க, 50க்கு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட்டாக 2 மேட்சாக 4, 5 வந்துட்டு ஒருவேளை இது ரிப்பீட் ஆகிடலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வழக்கமாக பழைய ஃபார்முலாவுக்கு திரும்பிடலாம். 6 இல்லைனா 7, 6 இல்லைனா 7க்கு திரும்பிடலாம். இதுக்கு நீங்கள் 10 டீம் போட்டு இதுக்கு நீங்கள் 10 டீம் போட்டுங்க, ஒரு வழியே இல்லை. இது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் கிளாசன் ஹெட்டு ஏன் இவங்க 2 நான் தனியாக எடுக்கேன் அப்படின்னா, ஆர்சிபி டீம் கூட வந்து இவங்க 2 பேர் தான் 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சில். சரிங்களா? எஸ்ஆர்ஹெச் டீமில் வந்து 50+ ஸ்கோருங்கிறது இவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க அதான் நான் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிளேயரை கொண்டு போய் பாருங்கள், கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த 2 பிளேயரில் ஏதோ ஒரு பிளேயர் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தருது. இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்று கிளாஸன் போனால் இவர் உள்ளே வந்துடுவார். எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஹெட்டு போன மேட்ச் நல்லா ஒரு நாக் ஆடி இருக்கார், இன்றைக்கி வெளியில் போயிடுவார் அப்படின்னு நினச்சி ட்ராப் பண்ணுவாங்க. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் உள்ளே வந்துட்டு சப்போஸ் இவர் வெளில போக கூட வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு டீம் எடுக்கிறதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு கூட நேற்று எல்லாருமே டீம் எடுக்கும்போது 20 டீம் எடுத்திருப்பாங்க. ஆனால் 20 டீம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுபே மேலே கையே வச்சுருக்க மாட்டாங்க. அங்கே தான் பெரிய விஷயமும் இருக்குது. டுபே வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் டுபே மேலே நம்பிக்கை. அந்த 20 டீம்லேயுமே டுபே வச்சுருப்பாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து நான் எடுத்து காட்டுறேன். இன்றைக்கி 20 டீம் போட்டிங்கன்னா இந்த 2 பேர் மேலே கையே வைக்க மாட்டாங்க. இவர் டிரைவர்ஸ் கெட்டு கூட மேலே வைப்பாங்க, ஆனால் கிளாஸர் மேலே வைக்க மாட்டாங்க. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதுக்குன்னு இவங்க 2 பேரும் அவுட் ஆவாங்கன்னு சொல்ல வரல. சில நேரம் நிற்காமல் போகலாம். இந்த மாதிரி பிரித்து எடுக்கும்போது பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்ல வரோம். நேற்று நான் கூட டுபேவை ஒரு டீம் ட்ராப் பண்ணி தான் கொண்டு போனேன். ஏன்னா ஹைபு கேப்டன் கூட வர வந்தார். ஒருவேளை எல்லாருமே நம்புகிற டுபே கூட ஏமாற்றிட்டு போகலான்னு நினச்சா அதுமாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டார்.
அவர் இடத்துல நான் ரஹானை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். அதனால் நீங்கள் இப்போ இந்த 2 பேர் தான் ஹை நம்பிக்கை இருக்கிறதுனால எல்லாருமே இவரை ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் இவரை ஒரு டீமில் வச்சுட்டு இவரை ரிஸ்க்கே ட்ராப் பண்ணி போயிருங்க, ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் இவரை வச்சுட்டு இவரை ட்ராப் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போய் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கிளாஸன் இப்போ டெமோக்கு தான் வச்சுருக்கோம். நீங்கள் கிளாஸன் நம்பிக்கை தான் வைங்க. சரிங்களா? ஓகே, நான் வந்து அந்த ஹெட்டு மேக் கூட போகிறேன். ஏன்னா எல்லாருமே ஹெட்டை ட்ராப் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் ஹெட்டை வச்சே கொண்டு போகிறேன். பண்டு. சரிங்களா? பண்டு வந்து நம்பர் 4, 5 கேட்டகரிங்கும் போது லோ ஆர்டர் இறங்கினால கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஒரு 30 ரன் ப்ளஸ் ஸ்கோர் பார்க்கலாம். சாய்கோப் வந்து ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அபிஷேக் பூரல் இம்பேக்டில் அவர் வர்றாரான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. அபிஷேக் சர்மா ஸ்டெப்ஸு, நான் ஸ்டெப்ஸும் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். ஓப்பனர் 2 பேர்த்தில் ஏதோ ஒரு பிளேயர் வைங்க. ஒரு டீமில் 2 பேர்த்தையும் ஜோடியாக கொண்டு போங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலாவும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், பழைய ஃபார்முலா. பிருத்வி ஷாவை கொண்டு போய்க்கோங்க, கொஞ்சம் லோ பிக்காக இருக்கார். ஸ்மாஷ் மெக்கூர்க், ஜாக் ப்ரெஷர் மெக்கூர்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனுங்க, நல்ல ஃபார்மில் இருக்கார். நீங்கள் அவரை பார்த்து ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷும் நல்ல ஒரு டச்சில் இருக்கார். மார்க்ராம் எடுத்துக்கோங்க. அக்ஷர் பட்டேல், நித்தீஷ் ரெட்டி எடுத்துக்கோங்க. நித்தீஷ் ரெட்டி ஒரு ஃபஸ்ட் மேட்ச் கேப்டன் ஆனாருங்க. அடுத்த மேட்ச் வந்து பேட்டிங் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், பேட்டிங் வரல. இன்றைக்கி பேட்டிங்கும் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். சுமித்குமாரும் ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் மேட்ச் தான் உள்ளே வந்துட்டார். ஷபாஷ் அகமது ஒரு நல்ல திடீர்னு இவர்கிட்ட இருந்து விக்கெட்டே உழலாத பட்சத்தில் 1 or 2 ஓவர் வந்து இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பெட் கமின்ஸ் இருக்கார். பெட் கமின்ஸ் என்ன எடுத்துக்கோங்க. குல்தீப் யாதவ், கலீல் அகமது, நடராஜன் இருக்கார், புவனேஸ்குமார் இருக்கார். இதில் இந்த மாதிரி ஏதோ பிளேயர் வாங்கிங்க. இஷாந்த் சர்மா ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஜெய்தவ் உனத்கட், முகேஷ்குமார் தான் போன மேட்ச் கேப்டனு. இவர் ஒரு மேட்ச் 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாருன்னா அப்புறம் சம்டைம் 1 விக்கெட்டு போகிறாரு. இவர் பார்த்து எடுத்துக்கோங்க. நேற்று பத்திரனாவை நம்ம இப்படி தான் சொன்னோம். சரிங்களா? அதனால் ஒரு பெரிய 3 விக்கெட் மேலே எடுத்துட்டாருன்னா அவர்கிட்டருந்து 1 விக்கெட் 2 விக்கெட்டுக்குள்ளே தான் வரும். சரிங்களா? அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவரை மயங்க் மார்க்கெட்டை இம்பேக்டில் வச்சுருக்காங்க. இவர் நல்லா ஃபார்மில் இருந்தாருன்னா உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா கண்டிப்பாக பவுலிங்கில் இவரை கொண்டு வர வாய்ப்பு அதிகம் உருவாகலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து டீம் இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம், டெமோ டீமாக. நீங்கள் இதில் வந்து வெளியிலேருந்து உங்களுக்கு ஏதாவது பிளேயர் வர மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். சரிங்களா? ஓகே, நான் வந்து கிளாஸை நான் எடுத்திருக்கேன் ரிஸ்கியாக. உங்களுக்கு தேவைப்பட்டால் அவரை வச்சுக்கோங்க. சரிங்களா? இவரை கூட எடுத்துகிட்டு அவரை வச்சுக்கோங்க. எனக்கு மார்க் ராமன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் அவரை கொண்டு வந்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் ராமேலையோ எல்லாம் ஓகே, மார்க் ராமன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கிளாஸ்னு கொண்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டு போகிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு கட்டம். ஓகே, இப்போ ஆனால் அந்த 2 பேர்த்தில் ஏதோ ஒரு பிளேயர் போகிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் பார்த்து போடுங்க. சம்டைம் 2 பேரும் வரலாம். சரிங்களா? அந்த டிடி வாங்குகிற அளவுக்கு கூட வந்துடலாம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக 2 பேர் தான் அந்த இடத்துல 50 அடிச்சிருக்காங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் ஹெட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னா அபிஷேக் சர்மா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஹை பிக்குன்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 வச்சுருக்கோம். ஒரு பிளேட் ட்ராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் கூட பெட் கமின்ஸ் எடுத்துகிட்டு நடராஜனை கூட கொண்டு வந்து பாருங்கள். இப்படி கூட கொண்டு வந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு 1 2 3 4 வச்சுருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த பெரிய பிக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? பெருசு எல்லாருமே யூஸ் பண்ணிடுங்க. ஆனால் கண்டிப்பாக பெருசாக ஜாயின் பண்ணி தான் வருது. சரிங்களா? நம்ம வெளியிலேருந்து விட்டுட்டு போன பெரிய பிக்கும் கொண்டு வரணும். நீங்கள் மார்க்ராம், அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் கேப்டனை போடணும். ஏன்னா பெருசாக தான் அட்டாச் ஆகி வருது. அப்படிங்கும்போது நீங்கள் பெருசை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? பெருசை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி போட்டு அது கூட லோ பிக்கை கனெக்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? நேற்று 2மே ஹை பிக்கு வந்தது, கேப்டன் வைஸ் கேப்டனு. சரிங்களா? ராகுல் கேப்டனாகவும் வைஸ் வந்து உங்களுக்கு ஜடேஜாவும் வந்திருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு நம்ம பேசுகிற மாதிரி ஹை பிக்கை ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கூட பழைய ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, 0 to 40 இவங்க கூட ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 40 to 60 கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, 60 65 அவங்க கூட ஜாயின் பண்ணி போட்டு போகிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை தாண்டி நீங்கள் பெருசாக ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு
பெருசை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு சின்னதை ஃபுல்லாகவே ரிஸ்கியாக ட்ரை பண்ணுங்கள். இவங்க எல்லாத்தையுமே ரிஸ்கியாக ட்ரை பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க சரிங்களா. அந்த 0 to 40, 40 to 60, 65 அந்த கேட்டகரியை ஃபுல்லாக பிடிச்சி வைஸோ கேப்டனோ பிடிச்சி வளைச்சி போட்டுருங்க. ஆனால் எல்லோரும் கூடயும் இந்த ஹைப்புக்கு ஜாயின் பண்ணியே போட்டுருங்க, அது மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா. ஓகேங்க. இப்போ இது தாண்டி இதிலேருந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பிளேயர்ஸை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்துடுங்க சரிங்களா. நம்ம இப்போ எடுக்காத பிளேயர்லாம் வெளியில் இருப்பாங்க பார்த்திங்களா, மார்க்ராம், அபிஷேக் சர்மா அந்த மாதிரி பிளேயர்லாம் உள்ளே கொண்டு வந்துடுங்க. எனக்கு இந்த 2 பிளேயர் தான் ஏதோ சம்திங் டவுட்டாக இருக்குது, ஏதோ ஒரு பிளேயர் போகிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு அப்படி போகிற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணிட்டு மார்க்ராம் கூட கொண்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு கட் ஆகும் சரிங்களா. ஓகேங்க. இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.